ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான பொருளாக என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டை வச்சுருக்கேன். இனிமேல் தான் நம்ம எண்ணெயில் வதக்கி அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, எண்ணெய். இங்கே சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி அலசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ கடாயை காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்ச மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப கருகி போகிற சேர்ந்து விடக்கூடாது. ஒரு லைட்டாக வெடிக்கிற பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துட்டோம். இதை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ எப்படி நம்ம தாளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வதக்கின அதே கடையில் தான் தாளிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு இதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். அப்புறம் வேணால் உப்பு பார்த்து கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தட்டு போட்டு முடிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொச்சதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஸ்லோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் சிம்லி நல்லா எண்ணெய் மேலே திறந்து வர மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கலரிவிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்குது. சுண்டி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.